அப்படியா? சரிடா. என்னுடைய மனைவி மலர்கள் நறுமணம் மலர்களை போய் கேட்டிருக்கா. அதுக்காக நான் மேலும் நீங்கள் இருவரும் வர வேண்டும். நீங்க போறீங்க மலர் கேட்டாங்க பிரச்சனை வரணும். ஆமா முன்னாடி கூட கேட்டேன். உங்க கூட வர உங்க மனைவிக்கு மட்டும் மலர் எடுத்து போறீங்க. என் மனைவி மலர் கேட்டா நான் மலர் கொண்டு போறேன். என்னுடைய ஆசை மனைவிடாவா? அவரு என்னுடைய அன்பு மனைவி. அவருக்கு கேட்ட விருப்பத்தை அனைத்து நானும் செய்யணும். ஆமாங்க. எனக்கு முன்னாடிக்கிறாள் அவளுக்கு கேட்கறா. என்னதான் கேட்டா கேக்குறா என்னதான் கேட்டா? பூ பூ மேலே கேட்டா பூ. அதுக்கு எதுக்குடா மேல பூல நீ எங்க போய் பெருகிறீங்களோ அங்க போயிட்டு வந்தா என் முன்னாடி ஒரு கப்பாசி அந்த பூலகத்துல பெருத்த மலர்கள் இன்பமாக இருக்குன்னு உன் மனைவி சொல்லியிருக்கா. சரி இப்பதான் மலர் பறிக்க போகணும். உனக்கு என்ன பூனா? ரோசு பூ. ரோசு பூ. ஆமாடா உனக்கு என்ன பூ? அதான் சொன்னேங்க. அதான் போலி கட்டாம். அந்த மலர்ல பறிக்கட்டும். எப்படி போகணும் தெரியுமா? எப்படி தெரியுமா? வாங்க வாங்க. எப்படி போகணும் தெரியுமா? மாலை கருங்கலிலே சோலை மலர்களுக்கு கால்களுக்கு உன்னை தினம் தேடும் அனைத்து மலர்களும் பறித்து விட்டாச்சு. இப்போது என்ன பண்ணணும்? உடல் அயற்சியா இருக்கு. தடாகம் சென்று குளிக்கணும். எங்களா கூட நீங்கள் இருவரும் வர வேண்டும். மலர்களை பறித்து உடம்பு தலைச்சா ஆமா வேர்வை கொட்டுது. அதனால நீங்க மலைகள்ல போய் குளிக்கணும்ன்றீங்க. ஆமா உண்மைதான்.
நான் வரல, நீங்க போய் வாங்க. வரலையா? டேய் அண்ணா என்ன கூட நீ தானே பூ பறிச்ச? ஆமாங்க. நீ தானே பூ பறிச்ச? உனக்கு தான் டயர் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தண்ணியில அது உள்ள பொண்ணாச்சியா மீன் குஞ்சு போடுங்க. மீன் குஞ்சு கடிக்கிறாமா? பாருங்க, ஏன்னா நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் தண்ணி குளிக்க மாட்டேன். வேற என்ன தள்ளி குடிப்பீங்க சார்? சுத்தண்ணி வச்சுதான் என் பொண்டாட்டி ஊத்துவேன். இதுல குளிச்சுமே தல்தோஷம் குடிச்சுக்க நாங்க உட்காந்துக்கிறேன். நீ போய் குளிச்சுட்டு வரேன், எங்க உட்காந்துக்கிறோம். டேய் என்ன கூட சேர்ந்து நீங்க இருவரும் குளிக்க வேண்டாம். புறப்படுங்க போலாம். சக்திக்கு வித்தாகி சகலமும் உள்ளடக்கி முக்திக்கு முருகனாக முப்பெருமெழுந்த மூலம் உருவாகி ஒப்பற்ற உயிர்களை ஓங்கார பிரணவத்தை என்று விட்டுவிழித்து இடையிலே இமயம் வல்லாகிற கணக்கான அஷ்டாவர்களை கையிலேயே அணையாது அகலாது ஆதி சிவம் என்றும் பாதி மதியணிந்து பக்கத்திலே நதி அமைத்து அந்த புவனத்தில் ஒரு புயல் நடிக்கவல்லே அரகரா சிவசிவா சங்கரா சண்டிகலங்காரா கங்காதரா கையிலே வாத்தா ஈசா பரமேசா ஜெகதீசா என்னும் ஒரு பக்தருக்கு அடிக்கட்டி தந்த பரம்பொருளே சிவசிவா 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 உலகில் உள்ள 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கு வேதா வேதம் என்று படிக்கிறக்க சிவனே இந்த நேரத்தில் உன்னை வணங்கி வழிபாடு செய்யும் இந்த பக்தனை எனக்கு அருள்ய வேண்டும், எனக்கு ஆதரவு தர வேண்டும், எனக்கு புத்தி அளிக்க வேண்டும், நானும் எடுத்து சித்தி பெற வேண்டும் என்று இதுகாலவரை வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 48 யாரும் ஒருவன் எனது நாமதயமும் பொன்பரிசி அது காலை எழுந்து காலை கடனை முடித்து எனக்கு ஏற்படுத்திய தடாகம் ஒன்று இருக்கிறது. நீராடி விட்டு சிவனை வணங்கி வழிபாடு செய்வதற்கு வழக்கு வழக்கம். இப்போது பொது திரியவனது தடாகத்தண்டி வணங்கி வழிபாடு செய்கிறோம்.